வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின் தான் பார்க்க போகிறோம். 2 மார்க் 3 மார்க் 5 மார்க். ஸோ இந்த வீடியோ முழுக்க பார்த்தீங்கன்னா +1 ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் தமிழ் மீடியம் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் 11th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ் அரசு பொதுத் தேர்வு மார்ச் 2025க்கு படிக்கணும்னு சொல்லி ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல். ஸோ கொஷின் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இம்பார்ட்டன்ட் கொஷின் பேங்க் 11th காமர்ஸ் பப்ளிக் எக்ஸாம் 2025 தமிழ் மீடியத்துக்கு. ஸோ ஃபஸ்ட்டு 2 மார்க் பார்க்கலாம். 2 மார்க் கொஷின் பொறுத்த வரைக்கும் கூட்டுறவு அமைப்பு என்றால் என்ன, கடன் கூட்டுறவு விளக்குக, கடன் பத்திரங்கள் பற்றி குறிப்பு வரைக, வியாபாரம் என்றால் என்ன, பன்னாட்டு நிறுவனம் இலக்கணம் வரைகிற, பன்னாட்டு நிறுவனத்திற்கு உதாரணம் எழுது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி தொழில் என்றால் என்ன, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெருநிறுவன ஆளுகை இலக்கணம் தருக, நன்னெறி என்றால் என்ன, தடையற்ற நிறுவனம் என்றால் என்ன, சமூக அதிகாரம் என்பதன் பொருள் தருக ரொம்ப முக்கியம், நல்லா படிச்சுக்கோங்க. பொருளாதார நடவடிக்கை என்றால் என்ன, வேலை என்றால் என்ன, வணிகத்தை வரைகிற, தனியார் வணிகர் என்று அழைக்கப்படுவர் யார், அடுத்து கர்த்தா என்பவர் யார், அதே மாதிரி கூட்டுறவு சாரா பேரளவு நிறுவனம் விளக்குக, கூட்டாளி என்பவர் யார், இந்த சட்டத்தின் 2 பிரிவுகள் யாவை, நிறுமம் வரைவிலக்கணம் தருக ரொம்ப முக்கியம், வரையறு பொறுப்பு, அதே மாதிரி பட்டை அல்லது சாசன நிறுமம், கூட்டுறவு அமைப்பு என்றால் என்ன, கடன் கூட்டுறவு விளக்குக ரொம்ப முக்கியமான வினா, பொது கழகங்களுக்கு 2 உதாரணம் குறிப்பிடுக, அடுத்து பார்த்தீங்கன்னா வங்கியின் பொருளை எழுதுக, மைய வங்கி பொருள் விளக்கம் தருக, வணிக வங்கி பொருள் தருக ரொம்ப முக்கியம், பற்று அட்டை சிறுகுறிப்பு வரைக, கடன் அட்டை சிறுகுறிப்பு வரைக ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் இம்பார்ட்டன்ஸ் சிம்பிள் போடக்கூடிய கொஸ்டின் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. பண்டக காப்பங்கள் என்றால் என்ன, பண்டக காப்பங்களின் 2 பணிகளை கூறு, நெக்ஸ்ட்டு போக்குவரத்து வரையிறு, ஆயுள் காப்பீட்டு திட்டமான வகையினை கூறு, தனி உரிமம் பெற்றவர் என்பவர் யார், வைப்பு ரசீது என்றால் என்ன, உலகளவிய வைப்பு ரசீது என்றால் என்ன. ஸோ 2 மார்க் பொறுத்த வரைக்கும் ஒரு 40 கொஸ்டின் கொடுத்துருக்கேன் தமிழ் மீடியம் 11th காமர்ஸ். இதை நல்லா படிச்சுக்கோங்க. பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் 2025 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 3 மார்க் பார்க்கலாம். அரசு நிறுவனம் என்றால் என்ன, கூட்டுறவுகளுடைய குறைபாடுகளை கூறு, அயல்நாட்டு நிறுவனம் என்றால் என்ன, வீட்டு வசதி கூட்டுறவு பற்றி குறிப்பு வரைக, இந்திய பன்னாட்டு நிறுவனம் ஏதேனும் 2 எழுதுக, துறைவாரி நிறுவனம் என்றால் என்ன, இந்திய ரிசர்வ் வங்கி பணிகள் யாவை, இந்திய ரிசர்வ் வங்கியின் தோற்றம் பற்றி கூறு, உள்ளூர் பகுதி வங்கிகள் பற்றி சிறுகுறிப்பு வரைக, மின்னணு வங்கி என்றால் என்ன ரொம்ப முக்கியம். அதே மாதிரி குளிர்சாதன பண்டக காப்பு என்றால் என்ன, கப்பல் ரசீது என்றால் என்ன, கப்பல் வாடகை ஒப்பந்தம் என்றால் என்ன, காப்பீட்டின் வரைவிலக்கணம் தருக ரொம்ப முக்கியம், இந்திய காப்பீட்டு ஒழுங்கமைப்பு ஆணையம் என்றால் என்ன, தனி உரிமைகளின் வகைகள் யாவை. ஸோ இம்பார்ட்டன்ட் சிம்பிள் போடக்கூடிய 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் நல்லா படிச்சுக்கோங்க. வாங்குவோர் மீதான மின்னணு வணிகங்கள் ஏற்படும் தாக்கம், பன்னாட்டு நிறுவனங்கள் இந்தியாவிற்கு தேவையா, தொழில் நிதியில் வரைவிலக்கணம் தருக, அடகு கடன் என்றால் என்ன ரொம்ப முக்கியமான வினா, பன்னாட்டு நிதியின் முக்கியத்துவத்தை தாருக. ஸோ கண்டிப்பாக 11ஆம் வகுப்பு வணிகவியல் மாணவர்கள் உங்களுடைய அரசு பொதுத் தேர்வு 2025க்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு இந்த கொஷின் பேங்க் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வணிகம் பொருள் தருக, மனித செயல்பாடுகள் பற்றி எழுதுக, சிறுகுறிப்பு வரைக, தொழில் சிறப்பு தொழில், சேவை தொழில் என்றால் என்ன, போக்குவரத்து சிறுகுறிப்பு வரைக. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு தனியார் வணிகத்திற்கு உள்ள சில உதாரணம், கூட்டாண்மை ஒப்பந்தம் என்றால் என்ன. ஸோ 5 மார்க் பார்க்கலாம். ஸோ 5 மார்க் ஃபஸ்ட்டு கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். உற்பத்தி தொழில் வணிகம் மற்றும் வியாபாரம் வேறுபாடு, வணிகத்தின் பல்வேறு தடைகளை கூறு, பண்டமாற்று முறைக்கான நிபந்தனை, தொழிலின் சிறப்பியல்புகள் யாவை, தொழில் சிறப்பு தொழில் மற்றும் வேலைவாய்ப்பு வேறுபாடு நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து காப்பீட்டின் வகைகளை வரி, நெக்ஸ்ட்டு சமூக பொறுப்புணர்வின் தேவைகள், பெருநிறுவன ஆளுகையின் நன்மைகள், ஏதேனும் 5 தனிநபர் முதலீட்டு வழிகளை விளக்குக. அதே மாதிரி உலகளவிய வைப்பு ரசீதிற்கும் அமெரிக்க வைப்பு ரசீதிற்கும் உள்ள வேறுபாடு, தனியார் வணிகத்தின் சிறப்பியல்புகள் யாவை, தனியார் வணிகத்தின் நன்மைகள், அமைப்பு முறையீட்டில் அடங்கியுள்ள பொருளடக்கங்கள், செயல்முறை விதிகளின் அடங்கியுள்ள பொருளடக்கம், கூட்டுறவின் கொள்கைகள் யாவை நல்லா படிச்சுக்கோங்க. கூட்டுறவு சங்கத்தின் வகைகளை கூறு, பன்னாட்டு நிறுவனத்தின் நன்மைகள், துறைவாரி நிறுவனங்களின் நன்மைகள், பொது கழகத்தின் இயல்புகள், இந்திய ரிசர்வ் வங்கியின் பணிகள், உரிமையாளர் முறை அடிப்படையில் வங்கிகளை வகைப்படுத்து, பண்டக காப்பின் நன்மைகள் விவரி. ஸோ இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. டோட்டலாக ஒரு 24 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன். 11th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் 2025. வீடியோ படுத்த ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.